ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விவி பொட்டிக்கில் பார்க்க போகிறது ஜாயின்ட் சாரீஸ் கலெக்ஷன். ஜாயின்ட் சாரீஸ்னால் நார்மல் சாரீஸ் கிடையாது. ஷிஃபான் இதில் வந்து உங்களுக்கு ஜார்ஜெட் எல்லா சாரீஸும் வரும். அதில் வந்து பிராண்டட் சாரீஸோட கலெக்ஷன் பார்க்க போகிறோம். பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மிபதி, விஷால், விப்புல், அதுக்கப்புறம் சுபாஷ் பிராண்ட். இதெல்லாம் நீங்கள் நெட்டில் போட்டு கூட செக் பண்ணிக்கலாம். இந்த பிராண்டோட சாரீஸோட ப்ரைஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சூப்பரான கலெக்ஷன், அமேசிங்கான ப்ரைஸில் ஜஸ்ட் 299 வித்தின் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரக்கூடிய இந்த கலெக்ஷனோட டீட்டெயில்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். நம்ம பார்க்குறது எல்லாமே ஜாயின்ட் சாரீஸ், தனித்தனியாக வரக்கூடியது. இந்த சாரீஸில் உங்களுக்கு வேணும்னாலும் தைக்கணுன்னாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். 2 சைடு சாரியோட ஓரம் அடிச்சுட்டு சென்டர் ஜாயிண்ட் அடிக்கணுனாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அழகாக சின்னதாக மெலிசாக சூப்பராக இருக்கும் பண்ணுறது. அந்த மாதிரி அழகாக பண்ணி தந்தலாம், உங்களுக்கு தெரியாது. அடுத்தது நீங்கள் ஃப்ளிட்ஸ் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு, அதாவது நீங்கள் இப்படி வைக்கிறீங்கன்னா இப்படி உள்ளுக்கு வரா மாதிரி இப்படி வைங்க. இந்த உள்பாட்டையில் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வெளியே நம்ம நடக்கும்போது கூட தெரியாது. இது ஒரு 2வது 3வது இதில் வரும்னு வச்சுக்கோங்க. அப்படி வரும்போது இந்த சைடில் வரும்போது வைங்க. ஏன்னா நீங்கள் வைக்கிறது வந்து இப்படி மேல் பாட்டையில் வரா மாதிரி வச்சிங்கன்னா, 2வது பட்டைனா கூட மேல் பட்டையில் வர மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா. நம்ம நடக்கும்போது கூட காலுக்கு தெரியாத அளவுக்கு இப்படி உள்பட்டையிலையாக வைங்க. அப்போது சுத்தமாக தெரியாது நீங்கள் கட்டியிருக்கிறது ஜாயின்ட் சாரின்னு நம்ம தான் சொல்லணும். சரிங்களா. இந்த சாரீஸோட ரேட்டு ஜஸ்ட் 299 வித்தின் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங். பெங்களூர், கேரளா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைதராபாத் எல்லாமே, அதாவது சென்னை அண்டு தமிழ்நாடு, பாண்டிச்சேரி வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங். அதுக்கு அடுத்து வர்றது எல்லாமே ஷிப்பிங் சார்ஜஸ் இருக்குது. இந்த சாரீஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா 2 சாரீ எடுக்கும்போது 30 ருபீஸ் தான் உங்களுக்கு வந்து ஷிப்பிங் அமௌண்ட் வரும், பெங்களூராக இருந்தால். சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் டெல்லி, நிறைய பேர் வந்து ராஜஸ்தான்லேருந்து நிறைய எல்லா இடத்துல இருந்தும் போடுறாங்க. அதாவது எங்கேருந்து புடவை ரெடி ஆகிட்டு வருதோ அங்கேருந்தே கூட போடுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவங்களுக்கு பிடிச்ச அந்த கலர்ஸ் அவ்வளோதான். அவங்களுக்கு எனக்கு இந்த பேட்டர்னில், இந்த டிசைனில் இந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன், நான் அது பக்கத்துலேயே தான் இருக்கேன், அந்த ஃபேக்ட்ரிலேயே கூட இருக்கேன். ஆனால் எனக்கு இந்த காம்பினேஷனில் வேணும்னா கண்டிப்பாக எடுப்பாங்க. அதுதான் மெயினான மேட்ரு. லேடிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பார்ப்போம்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அது கிடையாது பிரச்சனை. நம்ம வீட்லேயே ஒரு பொருள் ரெடி பண்ணால் கூட அடுத்த இடத்துல இது பண்ணுறது அப்படி தான் நம்ம. அதனால் சாரீஸை பொறுத்த வரைக்கும் இங்கே இல்லை, உங்களுக்கு எல்லா இந்தியா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ்லாம் வராது, சொல்லிடுறேன், சாரி, ப்ளவுஸ் வராது. ரன்னிங்கில் உங்களுக்கு வந்தாலும் ரன்னிங்கில் தான் வரும். அதுக்கப்புறம் பல்லு டிசைன் இருக்காது. மோஸ்ட்லி ஏதாவது 1 இடத்துல இருந்தால் இருக்கலாம். மற்றபடி எல்லா சாரீஸ்லையும் பல்லு வராது, ப்ளவுஸ் வராது. ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் தான் வரும். சேம் இதே சாரியோட ஒரு பீஸ் வந்து சின்னதாக ரன்னிங்கில் கொடுத்துருப்பாங்க. இதுலேயே நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. லாங் ஃப்ராக் மாதிரி தைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வேணால் தேவைப்படலாம். ஏன்னா எக்ஸஸாக ஒரு 6 மீட்டர் 7 மீட்டர் அந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேணால் அது தேவைப்படலாம். கம்பல்சரி உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ப்ளவுஸ் இருந்தால் எனக்கு வேணுன்றவங்க ஒரு மெசேஜ் பண்ணிவிடுங்க, எனக்கு கேட்டுடுங்க. உங்களுக்கு எவ்வளோ டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்டுட்டு புக் பண்ணிக்கோங்க. இந்த சாரீ பாருங்கள், நல்ல ஒரு லைட் வெயிட்டு, அதோட லேஸான ஒரு டிரான்ஸ்பரண்ட் இருக்கும். ஏன்னா இதில் நல்ல ஒரு மைல்டான லைட் கலர். அதனால் கண்டிப்பாக பிஸ்தா க்ரீனில் லைட் க்ரீன், இது ரொம்ப லைட் க்ரீனு. சரிங்களா. டிரான்ஸ்பரண்ட் இருக்கும், ரொம்ப சூப்பர் அமேசிங்கான கலர் காம்பினேஷனோடு இருக்குது. அதனால் நீங்கள் எவ்வளோ வேணாலும் எனக்கு கொஸ்டின்ஸ் கேளுங்க. கேட்டுட்டு நல்லா கிளியர் ஆகிட்டு மெட்டீரியல் டீட்டெயில்ஸ் எல்லாமே பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. புதுசாக எடுக்கிறவங்க, ரெகுலராக எடுக்கிறவங்கன்னா அவங்களுக்கு தெரியும், பிராண்டோட நம்ம நேம் சொல்கிறோம், அவங்களுக்கே தெரியும் ஷிஃபான், ஜார்ஜெட் என்ன மெட்டீரியல், மார்பல் ஷிஃபான் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும், அவங்க எடுத்துக்கலாம். செமையாக இருக்குல்ல. இதுலேயே வந்து ப்ளூ ஒன்று இருக்கும், ரெட்டில் ஒன்று இருக்கும், காம்பினேஷனில் பீச் கலர் ரெட்டு எல்லாம் கலந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க. சேம் இதே 2 சாரீ இருந்ததுன்னா ஏதாவது இடத்துல ப்ளவுஸ் கொடுக்காமல் இருக்கலாம். அதுக்காக தான் நான் இதை வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேனே தவிர எல்லாத்துலேயும் ப்ளவுஸ் வராமல் வராது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நல்லா பார்த்துக்கோங்க. வீடியோவோட பிகினிங்லேயே ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் எல்லா டீட்டெயில்ஸும். அதனால தான் இப்போ இவ்வளோ அளவுக்கு அதிகமாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா டக்குன்னு ஸ்கிப் பண்ணி போயிட்டு சாரீஸ் எடுத்துருவீங்க. அதனால தான் இந்த மாதிரி வர இடத்துல இந்த கீழ்ப்பகுதியோ இல்லை சாரியோட மேல் பகுதியிலையோ இந்த மாதிரி வர இடத்துல சின்னதாக கொஞ்சம் அளவு இல்லாமல் கொஞ்சம் இங்கே இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் கூட இருக்குது சில சாரீஸில். அதனால் அதெல்லாம் வந்து டேமேஜஸே கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன ஏதாவது ஒரு மிஸ்டேக் வரதால தான் ஜாயின்ட் சாரீஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நாங்கள் வந்து டீலர்கிட்டருந்து வாங்கும் போது எங்களுக்கு மொத்தமாக வரக்கூடியது. நாங்கள் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு ஃபுல்லாக இதெல்லாம் எடுத்துகிட்டு சேல் பண்ணோன்னா சேல்ஸுக்கு புடவை வராது, ரொம்ப கம்மியாயிடும். ஏன்னா அது வந்து மைண்ட் செட்டை மாற்றிடும், நம்ம வந்து சேல்ஸை மாற்றிடும். ஏன்னா ஒரு 4 புடவை, ஒரு 100ல் ஒரு 4 புடவை இருக்குன்னா எடுத்து வச்சிட்டோன்னா அதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு பண்ணுறதே வந்து ரொம்ப மார்ஜின் கம்மியாக பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரிலாம் எடுத்து வச்சு பண்ண முடியாது. சின்ன ஒரு மைனர் மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் ஏற்றுக்க தான் வேணும். எல்லா சாரிலையும் வருமா, இன்றைக்கி நான் வீடியோ போடுறேன்,
ஏதாவது ஒரு சாரியில் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அப்படி தானே தவிர எல்லா சாரிலையும் இருக்கும், சில சாரி மட்டும் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி கிடையாது. கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு வாங்கினீங்கன்னா சூப்பராக நம்மளும் நிறைய சாரீஸ் வாங்கலாம். இதில் வரக்கூடிய ப்ளைன், அதாவது ரன்னிங் ப்ளவுஸ் சாரீ பாருங்கள், மெரூன் கலரில் செமையாக இருக்குது. எல்லா சாரியும் நம்ம பிரிக்க வேண்டாம், சில சாரீஸ் மட்டும் நான் ஓப்பன் பண்ணுறேன். ரன்னிங்லேயே வரக்கூடிய எல்லா சாரீஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதனால் பிரிக்க வேண்டாம். டிசைன் இருந்தால் மட்டும் நம்ம பிரிச்சுக்கலாம். இன்னொரு விஷயம், இது பாருங்கள், இந்த மாதிரி த்ரெட் வந்துருக்கு. இந்த த்ரெட் வர்றது வந்து சிலர் கட் பண்ணிவிடுவாங்க, சிலர் அப்படியே மடித்து தைச்சிப்பாங்க. லக்ஷ்மிபதி விஷால் விப்புலில் வரக்கூடியது. கண்டிப்பாக சில சாரீஸில் த்ரெட் வரும், லேஸ் வைக்கிற கான்செப்டுக்காக அது கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க, இதுதான் நம்ம வீடியோ ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க, சாரீஸ் எடுக்க போகிறீங்கன்னா த்ரெட் உள்ளதை எடுக்காதீங்க, த்ரெட் இல்லாமல் இருக்கிறத எடுத்துக்கோங்க. ரெகுலராக பார்த்துட்டு இருக்கவங்க ஈஸியாக அழகாக புக் பண்ணிப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு மெட்டீரியல் தெரியும், ப்ரைஸ் தெரியும், அதனால் அவங்க புக் பண்ணிப்பாங்க. இந்த சாரீ யாரோ கேட்டிருந்தாங்க, அப்போ நான் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அடுத்த பண்டலில் வந்திருக்கு, வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. ஜஸ்ட்டு 299 வித்தின் தமிழ்நாடு, ஃப்ரீ ஷிப்பிங். ரொம்ப ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில், ரொம்ப நிறையா. அதனால் அழகாக பார்த்து வாங்கிக்கோங்க. நான் இதுக்காக ஒரு தனி வீடியோவே போடுறேன், இந்த டீட்டெயில்ஸ்க்காகவே. ஏன்னா நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் இதை பற்றி சொல்லி ரொம்ப டைம் எடுக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதில் வரக்கூடிய த்ரெட்டு, சரிங்களா? இந்த சாரிலையும் த்ரெட் இருக்குது, நல்லா அழகாக இருக்குது பாருங்கள், செமையாக. லைட் லாவெண்டர் கலர் வித் ப்ளூ காம்பினேஷனோட ஃப்ளவர் டிசைன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெரி லைன்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த ஒவ்வொரு பார்ட்டுக்கும் அழகான ஜெரி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் என்னென்னா, சில சாரீஸ் வந்து நான் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். சேம் இப்போ இந்த வீடியோஸில் வர்றது கிடையாது, இன்னும் கையில் நிறைய சாரீஸ் இருக்குது இல்லையா, அதெல்லாம் நான் வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஆல்ரெடி நான் அதுலேருந்து உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருக்கலாம், சரிங்களா? ஆனால் எதுக்காக ஃபோட்டோஸ் எடுக்கிறேன்னா, நிறைய பேர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியல அப்படின்றாங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியாதவங்க எனக்கு இந்த வீடியோவோட இப்போ நான் இதை 10வது நிமிஷத்தில் பேசுகிறேன், இல்லை 5வது நிமிஷத்தில் பேசுகிறேன்னு நிமிஷம் கணக்கு எனக்கு சொல்லுங்கள். அப்படி நான் போய் பார்த்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இல்லைங்க மேம், 4வது போட்ட புடவை, 5வது போட்ட புடவை, 2வது போட்ட புடவை, வீடியோ முடியுது பாருங்களேன், அப்போ கடைசியில் போட்ட 2வது புடவை, அப்படி சொல்லாதீங்க ப்ளீஸ். ஏன்னா நான் ஒவ்வொரு வாட்டியும் வீடியோவை அந்த அளவுக்குலாம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க முடியாது. இந்த கலர் புடவை, இந்த டிசைன் வந்த புடவை, இது வந்து நீங்கள் இது மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, இது வந்து இப்படி இருக்கும் பாந்தினி, அப்படிலாம் சொல்லாதீங்க. ஜஸ்ட்டு நிமிஷம் பார்த்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும். பாருங்கள், எல்லோவில் ஃப்ளவர் வச்சது, அப்படியே இந்த ஃப்ளவரோட டிசைன்ஸ் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கொடி மாதிரி வந்து அப்படியே ஒரு கொடியில் வந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இல்லை, செமையாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பேட்டர்னே ரொம்ப சூப்பராக இருக்குது, இந்த சாரியில் வரக்கூடிய இந்த பேட்டர்னே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது பல்லு டிசைன் நினைக்கிறேன், இங்கே அதிகமாக டக்கு டக்குன்னு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. அதனால் வீடியோவில் வரக்கூடிய டைம் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், பார்த்து சொன்னீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இன்னொரு விஷயம், குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப்போட லிங்க் வந்து நான் கமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு கமெண்டில் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அனுப்புகிறேன், ரெண்டுத்துலேயுமே, சரிங்களா? ஜாயின் பண்ணுறவங்க டக்குன்னு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே நான் வந்து சென்ட் பண்ணுவேன், நீங்கள் அதில் கூட பார்த்துட்டு டக்குன்னு எடுத்துக்கலாம். இந்த சாரிலையுமே நமக்கு இந்த மாதிரி த்ரெட் வந்திருக்கு. வேணுன்றவங்க பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. மார்பிள் ஷிஃபானில் வரக்கூடிய செமையான கலெக்ஷன் இது. கலர் காம்பினேஷன் பாருங்கள், அழகான ஒரு க்ரீன் கான்செப்ட், இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஜஸ்ட்டு 299 வித்தின் தமிழ்நாடு, ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரக்கூடிய கலெக்ஷன். அடுத்தது பாந்தினி சாரீஸ்னாலே கேட்கவே வேணாம். எத்தனை கலர், எத்தனை டிசைன், எப்படி பாந்தினி சாரீஸ் வந்தாலும் டக்குன்னு அப்படியே சொல்லிட்டு விட்டவங்கக்கூடிய சாரீஸ் வந்து பாந்தினி டிசைன்ஸில் வரக்கூடிய சாரீஸ். ஜஸ்ட்டு 299 வித்தின் தமிழ்நாடு, ஃப்ரீ ஷிப்பிங். பெங்களூராக இருந்தால் மட்டும் 2 சாரீ, பெங்களூர் ஏபி எல்லாமே 2 சாரீ எடுத்திங்கன்னா 30 ருபீஸ் தான் ஷிப்பிங் அமௌண்ட் வரும். 3 சாரீஸாக எடுக்க வேண்டாம், நீங்கள் எடுக்கிறதுனா 2 சாரியாக எடுங்க, இல்லைனா 4 சாரியாக எடுங்க. ஏன்னா 3 சாரீஸ் எடுத்திங்கன்னா மறுபடியும் ஒரு 30 ருபீஸ் வந்து நீங்கள் ஷிப்பிங் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் 2, 4 அப்படி எடுத்துக்கோங்க, ஏன்னா 1 kg வரத்துக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி ஒரு சாரி, நாளைக்கு ஒரு சாரி அந்த மாதிரி டக்கு டக்குன்னு புக் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இந்த வீடியோவில் காலையில் வீடியோவில் ஒன்று, ஈவினிங் வீடியோவில் ஒன்று அப்படின்ட்டு. ஒரு சாரி புக் பண்ணாதீங்க. மினிமம் வந்து நீங்கள் புக் பண்ணும்போது 2 சாரியாக புக் பண்ணிக்கோங்க இனிமேல். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து கொரியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது எதுவும் இல்லை, நான் ஏதோ டேமேஜஸ் இருக்குதுன்னு நினச்சேன், நார்மலாக தான் இருக்குது. ஒரு வாட்டியும் கொரியருக்கு வந்து இன்றைக்கி ஒரு இப்போ மார்னிங் ஒன்று எழுதி நம்ம போட்டுட்டோம்னா மறுநாளே ஒரு கொரியரோடது வருது. அப்படி இல்லாமல் சிங்கிள் சாரி நீங்கள் போடாமல் 2 சாரி போட்டுக்கோங்க. இனிமேல் பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, எனக்கு ப்ரைஸில் கொடுக்கறதுக்கு எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, சரிங்களா? ஆனால் வந்து கொரியரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து பே பண்ணிட்டு தான் இருப்பேன். 50 ருபீஸ் கவருக்கு, நம்ம கொரியர் சார்ஜுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா பே பண்ணிட்டு தான் இருப்பேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 2 சாரியாக எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? இன்கேஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து என்னால் 2 செலெக்ஷன் பண்ண முடியலனா அடுத்ததே உங்களுக்கு ஒரு வீடியோஸ் வரும், அதில் பார்த்து கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஹெரியா பேட்டர்னில் பீச் கலர், டார்க் பீச் கலர், இது பிங்க் லைட்டான ஷேடும் இருக்கும் இதில். அதனால் நீங்கள் 2 சாரீஸ் எடுத்துக்கோங்க. உங்களால் எடுக்க முடியலனா அட்ரஸ் வந்து போட்டுருங்க, அதுக்கப்புறம் பே பண்ணிவிடுங்க. பே பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 299 பார்த்தீங்கன்னா போட்டேன்னா அடுத்தது 299 தான் மோஸ்ட்லி நான் போடுவேன். போட்டுட்டேன்னா அதில் கூட நீங்கள் 2 கூட சேர்த்து எடுத்துக்கலாம். இல்லை 350, 320, 380 எது போட்டாலும் சரி, அதில் வரக்கூடிய இன்னொரு சாரீஸ் அந்த மாதிரி பார்த்துட்டு கூட நீங்கள் எடுத்து 2 கூட அனுப்பிக்கலாம், சரிங்களா? அதனால் 2 சாரீஸ் மினிமம் 2 சாரீ புக் பண்ணிக்கோங்க. கம்பல்ஷன் கிடையாது, ஏன்னா ஷிப்பிங் அமௌண்ட்டுக்காக தான் நான் சொல்கிறேன். வேஸ்ட் ஆகுது ஷிப்பிங் அமௌண்ட், யாருக்குமே இல்லாமல் தண்டமாக போகுது, வேஸ்ட்டாக போகுது. அதனால தான் நான் சொல்கிறேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் பல்லு டிசைன் இருக்குது இந்த சாரியில். ஜார்ஜெட் சாரி இது, ரொம்ப நல்லாயிருக்கு மெட்டீரியல். சமையல்ல டிசைன்ஸ். ஜஸ்ட்டு 299 வித்தின் தமிழ்நாடு, ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரக்கூடியது. இதுவுமே பாருங்கள், ரெட் கலரில் வரக்கூடியது. நீங்கள் ஃபோட்டோஸ் அனுப்பும்போது கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சாரீனா இங்கே வரைக்கும் டிசைன்ஸ் அப்படி கட் பண்ணி அனுப்பாதீங்க, இல்லை இந்த ரெட்டு இங்கே கொஞ்சம் தெரிகிற மாதிரி அனுப்பாதீங்க, சரிங்களா? நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சாரீ வந்து ஒருத்தவங்க புக் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக அது தெளிவாக தெரியாமல் மாற்றி இதே ரேட்டில் வந்து நான் மாற்றி அனுப்பியிருக்கேன், நானே மாற்றி அனுப்பியிருக்கேன், சரிங்களா? அதனால் நீங்கள் அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா இந்த தெளிவான ஒரு ஃபோட்டோ கொடுங்க. லைட்டாக ஷேடு தெரியுது அப்படிலாம் வேண்டாம். இல்லைங்க இது இத்தனாவதில் 4வதாக வந்த சாரீஸ் அப்படிலாம் நீங்கள் சொல்ல வேண்டாம். இந்த கிளியர் பிக்சரோடு நீங்கள் அனுப்புனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம எடுக்கிறவங்களது மாறிடுது, அதனால் பார்த்து நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்புங்க. ஏன்னா சேம் இதே ரேட்லேயே 2-3 இது வரும், சாரீஸ் வரும், மாறி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கிளியர் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் 299 வித்தின் தமிழ்நாடு, ஃப்ரீ ஷிப்பிங். பிராண்டட் சாரீஸ் நம்ம பார்க்குறது எல்லாமே ஒரு அபவ் 700, எதுவுமே 700க்குள்ளே இருக்காது. நான் சொல்கிறது எல்லாம் 800 அந்த மாதிரி உள்ள ஒரு சாரீஸோடது ஒரு ரேட்டில் இருக்கும். கேட்லாகில் வரக்கூடிய சாரீஸ், இதுவும் ஜார்ஜெட் தான். அதனால் அந்த மாதிரி வரக்கூடிய சாரீஸ் தான் நம்ம இன்றைக்கி கலெக்ஷன்ஸ் பார்க்குறது. நார்மல் சாரீஸ், நார்மல் மெட்டீரியல் கிடையாது. இது பல்லு டிசைன், இந்த சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன். எல்லோ வித் ஒயிட் காம்பினேஷன், லைட் சாண்டில். இதுவுமே நல்லா மெலீஸாக இருக்கக்கூடியது, லைட் வெயிட்டில் இருக்கக்கூடிய சாரீஸ் இது, ஓகேங்களா? ஜஸ்ட்டு 299 வித்தின் தமிழ்நாடு, ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். ரெட்டு நான் சொன்னேன் இல்லையா, இதே மாதிரி ரெட்டில் நிறைய காம்பினேஷனில் கலர்ஸ் இருக்கும். அதனால் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது நீங்கள் கிளியராக எடுத்துட்டிங்கன்னா உங்களோட சாரீ எதுன்னு பார்த்துட்டு அழகாக வாங்கிக்கலாம், மாறாது உங்களுக்கும். பாருங்கள், இது வந்து சென்டரில் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. டாப் அண்ட் பாட்டமில் இந்த மாதிரி ஃப்ளவர் தனித்தனியாக வர மாதிரி வச்சுருக்காங்க. லைன்ஸ் வந்த மாதிரி இருக்கக்கூடிய பிராசோ, இது வந்து ஒரு பிராசோ மெட்டீரியல். இது விஷால் விப்பிளில் வரக்கூடியது. இதெல்லாம் நல்ல ஒரு லாங் ஃப்ராக்குக்கு சூப்பராக இருக்கும். அப்படி டீசன்ட் லுக்கோடு இருக்கக்கூடிய சாரீஸ் இது. பாந்தினி டிசைனில் ரெட், ஓகே.
குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா குரூப்பில் நிறைய ஃபோட்டோஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு போடுறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னொரு சேனல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம இதில் ரெண்டு வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் இல்லையா? இன்னொரு சேனல் வந்து விவி பொட்டிக்லேயே நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சரிங்களா? அதுலேயும் வந்து உங்களுக்கு வீடியோஸ் வரும். நான் அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். குரூப்பில் வந்துடுங்க, லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னா சப்ஸ்கிரைபே யாருமே நீங்களே இல்லாமல் நான் வீடியோ போட்டோன்னா நல்லா இருக்காது. அதனால் நான் உங்களுக்குலாம் லிங்க்கை ஷேர் பண்ணுறேன். அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்லாம் சில வீடியோஸ்லாம் அதில் வரும். அதுக்கப்புறம் இந்த கட் பீஸ் 2 மீட்டர் 3 மீட்டர்ஸ் கேட்குறீங்க, அப்புறம் நைட்டிஸ் கேட்குறீங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. நான் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு 3 to 4 சாரீஸோ அந்த மாதிரிலாம் போடுறதெல்லாம் அந்த சேனலில் நான் போட்டு விடுறேன். இது பாருங்கள், சூப்பராக இருக்குது. பாந்தனி டிசைன் இது தான். இதுலேயே பார்த்தீங்கன்னா சின்னதாக லைன்ஸ் வந்து நம்மளுக்கு கோல்டில் கொடுத்துருக்காங்க. ஆரஞ்ச், ஃபேண்டா ஆரஞ்ச். அதனால் அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. மஸ்டர்டில் லைட் எல்லோவில் பிரிண்ட் வந்திருக்கு. எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்தது எல்லாமே பிரிண்ட் வந்து கோல்டு ஃபாயில் பிரிண்ட், ஆயில் பிரிண்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. நார்மலாக சாரீஸில் வரக்கூடியது. இந்த மாதிரி லைட் கலர்ஸ் எனக்கு பிடிக்கும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான இது பிடிக்கும் அப்படின்றவங்க மட்டும் இதை எடுத்துக்கோங்க. பொது ஆள் எடுக்காதீங்க. மெட்டீரியல் பார்த்துட்டிங்கன்னா எடுத்துக்கலாம். அப்புறம் இது பாருங்கள், அழகான க்ரீன். இதில் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. இந்த ப்ளவுஸ் போடலாம். ஆனால் இந்த ப்ளவுஸில் வந்து ஒரு ஒயிட் மாதிரி டிசைன்ஸ் லேஸாக இங்கே வந்திருக்கும். சரிங்களா? இதில் பல்லு டிசைன் இருக்குது இந்த சாரியில். மெட்டீரியல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஜஸ்ட்டு 299 வித்தின் தமிழ்நாடு. ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரக்கூடிய கலெக்ஷன். இதெல்லாம் லெஹரியா பேட்டர்னில் வரக்கூடியது. ரொம்ப சாஃப்ட்டு மெலிஸாக இருக்கும் இந்த சாரீஸு. லைட் வெயிட்டான சாரீஸ். லைட் பர்பிள் கலர், பிங்க். இந்த மாதிரி டிசைன்ஸ் வச்சாலே டக்குன்னு மூவ் ஆகுது. பிங்க்கில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த சாரீஸு. நல்ல ஒரு லைட் வெயிட்டு. ஆல்ரெடி இதில் நம்ம ஒரு கலெக்ஷன் போட்டிருந்தோம், அது சோல்ட் அவுட். அடுத்தது இது ஃபஸ்ட்டு வரக்கூடிய பார்ட். இதெல்லாம் சாரியில் செகண்டாக வரக்கூடியதில் ஃப்ளவர் டிசைனோட பல்லு மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு இது பல்லு மாதிரி வரும் இந்த சைடு. ஜஸ்ட்டு 299. இதுவும் பிங்க் ஷேடு லெஹரியா பேட்டர்னில். சாரீ முழுசும் உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். மல்டிபிள் கலர்ஸில் ப்ளூ பேஸ். இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மெட்டீரியல் எடுத்திங்கன்னா கையில் அந்தளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக வந்து ஜாயின் சாரியில் தான் அப்புறம் நீங்கள் சாரீஸை கட்டுவீங்க. அந்த மாதிரி கலெக்ஷன் ரேட்டு கம்மியாக வரும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் ஒரு டக்குன்னு ஒரு 4 சாரீ தாராளமாக வாங்கிட்டு ரஃப் யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு இருக்கக்கூடிய சாரீஸ். அதுவும் இந்த ரெய்னி சீசனில் இந்த மாதிரி சாரீஸ்லாம் போட்டு துவைச்சி காய வைக்கிறதுனா அவ்வளோ ஈஸியாக காஞ்சிரும். நம்மளாலேயும் மெயின்டைன் பண்ண முடியும். சூப்பராகவும் இருக்கும். செம்மையாக இருக்குது பாருங்கள். ஆரஞ்சு, லைட் ஆரஞ்சு பேஸில் வரக்கூடியது. இது நேவி ப்ளூ வித் பர்பிள் கலர். சாட்டின் பட்டா மாதிரி அழகாக 2 சைட்லேயும் வந்திருக்கும். சிங்கிள் பீஸ் தான் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். உடனே புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சாரீஸோட ஃபோட்டோஸ் அனுப்புகிறேன். ஜஸ்ட் அதுவும் 299 தான். நீங்கள் அதில் கூட கலந்து எடுத்துக்கலாம். தேங்க்யூ, பாய்.